நம்ம சூர்யா சாரோட கருப்பு படம் ரிலீஸ் ஆன டே 5ல வேர்ல்டு வைடு எவ்வளோ கலெக்ஷன் கொடுத்துருக்குன்னு இப்போ ரீஜன் வைஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நேற்று டே 5 பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் 9.32 crore, டோட்டலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் 74.58 crore பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ நேற்று ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா 2.35 crore, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 18.80 crore பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா நேற்று டே 5 1,08,00,000, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12.50 crores பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ கேரளாவில் பார்த்தீங்கன்னா நேற்று 92 lakhs, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9.84 crore கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இதை தாண்டி ஹிந்தி பில்லில் பார்த்தீங்கன்னா 25 lakhs, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2.27 crore கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இதை தாண்டி ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா நேற்று 6.22 crore, டோட்டலாக 55.66 crore பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ டோட்டலாக இந்த டே 5 மட்டும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் 20.10 crore பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டே 5 கலெக்ஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா செவ்வாய்க்கிழமையும் பார்த்தீங்கன்னா 20 crores அதிகமான கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. ஸோ இது வரைக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆன 5 daysல பார்த்தீங்கன்னா 173.65 crore பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ ரிலீஸ் ஆன 4 நாளில் 170 கோடிக்கு மேலே கலெக்ஷன்லாம் நம்ம அஜித் சாரே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பண்ணதில்லை. ஸோ அந்த ரெக்கார்டையே பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ போய்கிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான பெர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா அடுத்து விஸ்வநாதன் சன்ஸ் அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாருன்னு வைங்களேன். கண்டிப்பாக சொல்கிறேன், இவர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா அகைன் விட்டு அந்த Tier 1 பிளேஸை பார்த்தீங்கன்னா ஈஸியாக போய் ரீப்ளேஸ் பண்ணிவிடுவார் நம்ம கோலிவுட்டில். நெக்ஸ்ட் இந்த படம் ஃபைனல் ரன்னில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 250 to 290 crores கிட்ட பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.